தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஓபிஎஸ்ஐ விரட்டியடிக்கும் சொந்த கிராம மக்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதாவது எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சரும் மற்ற ஒரு கட்சியில் இணைந்ததாக வரலாறு என்பது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் அந்த வரலாற்றையே திருத்தி அமைத்திருக்கிறார். அதிமுகவிலே கிட்டத்தட்ட 3 முறை முக்கியமான பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்த்தி வைக்கப்பட்டவர். இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் ஜெயலலிதா அம்மையாருடைய அடிதாபத்தின் காரணமாக ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபராக நமது ஓபிஎஸ் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதல்வர் பொறுப்பும் 3 முறை நமது ஓபிஎஸ்க்கு தேடி வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் முக்கியமான பொறுப்புகள், அதிமுகவின் பொருளாளர் முதற்கொண்டு ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் ஏகப்பட்ட முக்கியமான பொறுப்புகளை வைத்திருந்தார் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று பாத்தீங்க அப்படின்னா திமுகவிலே இணைந்திருப்பது தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சாமானிய மக்களை கூட எடுத்துக்கிட்டுங்க. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய மற்ற யாரு வேண்டுமானாலும் திமுக இணைந்தாலும் எதுவும் கண்டுக்க போவது கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல போவது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் திமுகவோட இணைந்திருப்பது தமிழக மக்கள் மத்தியிலே ஓபிஎஸ் திமுக இணைந்திருக்கிறார், அவர் அதிமுகவிற்கு துரோகம் செய்து கொண்டுதானே இருந்திருக்கிறார் என அந்த ஒரு மேற்பான்மை என்பதை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சொந்த கிராம மக்களே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. நேற்றைய தினம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியம், அதுவும் ஓபிஎஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி போடிநாயக்கன் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்தை நடத்தியிருக்காங்க. அதிலே ஓபிஎஸ் திமுக இணைந்தது வரவேற்கத்தக்கதா அல்லது அவர் ஓபிஎஸ் திமுக இணைந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின்படி சொந்த கிராம மக்களே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அவர் அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நாங்கள் ஓபிஎஸ்க்கு வாக்களித்திருப்போம், ஓபிஎஸ் மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருப்போம். ஆனால் இன்று திமுகவிலே இணைந்திருப்பது நாங்களும் திமுகவில் தான், ஆனால் இருந்தாலும் ஓபிஎஸ் இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் திமுக இணைந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே ஜெயலலிதா அம்மையார் புகைப்படத்தை மட்டும்தான் இவ்வளவு நாட்களாக வைத்திருந்தார் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஒரே நாளிலே அந்த புகைப்படத்தை குப்பையிலே தூக்கி எறிந்துவிட்டு ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வீட்டின் கதவுகள் இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த இரும்பு கேட்டுகளை முற்றிலுமாக வெட்டி அகற்றிவிட்டு உதயசூரியன் சின்னத்தை பொறுத்து இருக்கிறார். அவருடைய அலுவலகத்திலே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற புகைப்படங்களை எடுத்து குப்பையிலே போட்டுவிட்டு இன்று கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை மாற்றி இருக்கிறார். இவ்வளவும் ஓபிஎஸ் அந்த சொந்த தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்திலே ஓபிஎஸ் எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.